அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா குஜராத் மாநிலம் புஜ்ஜில இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம புஜ்ஜில இருந்து உஜ்ஜைன் வரைக்கும் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். இங்க இருந்து தான் நம்ம ஜர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற ட்ரெயின் 22829 புஜ் ஷாலிமார் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம புஜ் ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தாங்க போட்டிருக்காங்க. பட் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரேக் வந்து உள்ளே வரல. பட் வந்து கோஸ்ட் பொசிஷன் போட்டுட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புஜ் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து புதுசாக வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் தகடு அடித்து ஃபுல்லாக வந்து வேலை நடக்குதுங்க. இன்னைக்கு நாம புஜ் ஷாலிமார் எக்ஸ்பிரஸை ஃபுல் பண்ண போற லோகோ வடோதரா ஷெட்டோடைய WAP7ங்க. நாம இன்னைக்கு புஜ்ஜில இருந்து உஜ்ஜைன் வரைக்கும் டிராவல் பண்ண போற டிஸ்டன்ஸ் 805 கிலோமீட்டருங்க. நம்ம வண்டி 10 ஹார்ஸ்ல உஜ்ஜைன் ஜங்ஷன் போய் சேர்ந்துருங்க. நம்ம வண்டியோடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 130 km/hங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வெறும் 57 கிலோமீட்டர் மட்டும்தான். நம்ம வண்டியோடைய டிராவலிங் ஹார்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 14 hours ஆகுதுங்க உஜ்ஜைன் போய் சேர்றதுக்கு. நம்ம வண்டிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இன்ஜினை வந்து கனெக்ட் பண்ணலாங்க. பக்கத்திலேயே தான் நின்றுகிட்டு இருக்கு. இப்ப கொண்டு வந்து மாட்ட போறாங்க. அதுக்குள்ள நான் கேட்டு உங்களுக்கு நானு இன்ஜினை பத்தி சொல்லியாச்சுங்க. காய்ஸ், இதுதாங்க இந்த வண்டியோடைய அண்டர்சோர் கோச்சுக்கு. இப்பவே ரொம்ப வழியுது. முன்னாடி 2 அண்டர்சோர் மட்டும் தாங்க இருக்கு. நம்ம ஷாலிமார் எக்ஸ்பிரஸோடைய ஸ்லீப்பர் கோச்சுங்க. ஸ்லீப்பர்லாம் காலியாக தாங்க இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அண்டர்சர்லாம் ரொம்ப வழியுது. இதோடைய ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லோயர் தேர்டில் கொடுத்துட செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இன்னைக்கு நாம உஜ்ஜைன் வரைக்கும் டிராவல் பண்ண போகிற கோச் B4ங்க. 3rd AC தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து ஏசியே ஆன் பண்ணியிருக்காங்க. செம்ம அனலாக இருக்குது. பாருங்க, கோச் வந்து செம்ம க்ளீனாக கொண்டு வந்திருக்காங்க. எப்பவும் போல் எல்லாம் 3rd AC போல தான். இதுக்கு உண்டான ஃபேர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் லோயர் தேர்டில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இது நம்ம புஜ் ஷாலிமார் எக்ஸ்பிரஸோடைய 2nd AC கோச்சுங்க. ஃபுல்லாக கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செம சில்லுன்னு இருக்குங்க. இதோடைய ஃபேர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் லோயர் தேர்டில் கொடுத்துட்றேன். கோச் வந்து பக்காவாக இருக்குது. இது வந்து புது கோச்சுங்க. செம்மையாக இருக்குது. 2nd AC எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப லேட்டாக தாங்க கொண்டு வந்தாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்புறதுக்கு ஒரு 15 minutes தான் இருக்குது. அப்போ தான் ரேக்கே உள்ளே கொண்டு வந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து அவ்வளோவா போடவே இல்லை. செம்ம அனலாக இருக்குங்க. நாம இந்த ஒரே ட்ரெயினில் டிராவல் பண்ணாலே போதுங்க. தூரந்தோ, ராஜதானி, ஹம்சபர்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரி ட்ரெயின்ஸ்லையும் போன மாதிரி தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லா லிவரியும் ஒரே வண்டியிலேயே இருக்குங்க. நமக்கு இன்னைக்கு தூரந்தோ லிவரி போட்ட B4 கோச் தாங்க கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு பக்கத்துலேயே ஹம்சபர் கோச் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கோச் இருக்கு. ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட் தாங்க. இந்த வண்டியோடைய ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா புஜ் ஷாலிமார் எக்ஸ்பிரஸாகவும் போகுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாலிமார் சென்னை சென்ட்ரலோடைய வீக்லி எக்ஸ்பிரஸாகவும் இதோடைய ரேக் ஷேரிங் இருக்கு. அதே போல சந்திராகாச்சி ஆஜ்மேர் வீக்லி எக்ஸ்பிரஸாகவும் இதுக்கு ரேக் ஷேரிங் இருக்குங்க. நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சு गाइस. இப்போ நம்ம வண்டி டிபார்ட் ஆக போகுது.
நம்ம வண்டியை புஜ்ஜில இருந்து ஈவினிங் 3:10 PM எடுப்பாங்க டியூஸ்டே. வெட்னஸ்டே மார்னிங் 5 AM உஜ்ஜைன் ஜங்ஷன் போய் சேருங்க. அப்பாடா, இப்போதாங்க கோச்சு கொஞ்சம் சில்லுன்னா இருக்கு. வரும்போது அனல் தாங்க முடியல கோச்சுக்குள்ள. நம்ம வண்டிக்கு வரப்போற ஃபர்ஸ்ட் ஹால்ட் ஆதிப்பூர் ஜங்ஷனுங்க. அது புஜ்ஜில இருந்து 49 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம வண்டியோடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் गाइस. வாங்க. புஜ்ஜில இருந்து எடுத்ததுனால செம்ம கிளீனா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நம்மளோட வண்டியும் கூட நல்லா தாங்க இருக்கு. நாம புஜ்ஜில ட்ரெயின் ஏறும்போதே நம்மளுக்கு பெட்ஷீட் லெனின் எல்லாமே இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்க பில்லோ இருக்கு மற்றும் கம்பளி எல்லாமே இருக்குங்க. இந்த புஜ் ஷாலிமார் எக்ஸ்பிரஸ்ல பேண்ட்ரி கேர் அவைலபிளா இல்லைங்க. ஆனா இ கேட்டரிங் ஆன்போர்ட் கேட்டரிங் அவைலபிளா இருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஆதிப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் AI. இங்க நம்ம வண்டி 3 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இந்த ஊர் பாத்தீங்கன்னா குஜராத்துக்குள்ள தான் இருக்கு, கட்ச் மாவட்டத்துக்கு உள்ள இருக்குங்க. இந்த ஆதிப்பூர் 1947ல இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா அகதிகள் தங்குற இடமா இருந்திருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கந்திதம் கார்பரேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு டவுனா இந்த ஆதிப்பூர் இருக்குங்க. இப்ப நான் குஜராத்ல இருக்கிற புஜ்ஜில இருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல தாங்க இப்ப இந்தியாவிலேயே அதிகபட்சமான வெயில் வந்து பதிவாகி இருக்கு. 49 டிகிரி செல்சியஸுங்க. இன்னைக்கு சும்மா வெயில் பிச்சு எடுக்குது. இப்ப நம்ம வண்டிக்கு ஆதிப்பூர் ஜங்ஷனுக்கு பிறகு வரப்போற ஸ்டாப்பிங் கந்திதம் ஜங்ஷன். அது இங்க இருந்து ஜஸ்ட் 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம லோகோக்கு எல்லாமே ஹை ரைஸ் பேண்டோகிராஃப் செக்ஷன் தாங்க. இப்போ நம்ம வண்டியை வந்து பாத்தீங்கன்னா ஹை ரைஸ் பேண்டோல தான் நம்ம வண்டியை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. गाड़ी नंबर 58 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம காந்திதம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் GIMB. இங்கே நம்ம வண்டி 8 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்துருச்சுங்க. இந்த காந்திதமும் கட்ச் மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது, குஜராத்துக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த காந்திதம்ல நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு கண்ட்லா போட்டு இருக்குங்க, பூர்ணேஸ்வர் கோவில் இருக்குது, ஆஞ்சார் இருக்குது, ரன் ஆஃப் கட்ச் இருக்குங்க. செம்ம சூப்பரான சிட்டி இந்த காந்திதம் சிட்டி. காந்திதம் ஜங்ஷன்ல நம்ம வண்டிக்கு லோகோ ரிவர்சல், அதாவது ரேக் ரிவர்சல் இருக்குங்க. முன்னாடி போய் நாம அதை பார்க்கலாம் வாங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கட்ச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட் இந்த கட்ச் டிஸ்ட்ரிக்ட் தாங்க. இதுக்குள்ளே தாங்க புஜ், காந்திதம், ஆதிப்பூர்னு சொல்லிட்டு எல்லா ஊரும் இருக்குது. Train number 14312 Ala Hazrat Express will arrive at right time, 17 hours.
நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் vlog பண்ணும்போது திருநெல்வேலி காந்திதம் ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காந்திதம் இதுதாங்க. இங்க இருந்து தான் திருநெல்வேலி ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம வண்டியோடைய ரேக் ஜூன் பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரயில்வேங்க. நம்ம வண்டியை ஷாலிமார் ஷெட்ல தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காந்திதம் ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் பச்சாவ். அது இங்க இருந்து 37 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. காந்திதம் தாண்டின பிறகு நம்மளுக்கு டபுள் லைன் செக்ஷன் ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. புஜ்ஜில இருந்து காந்திதம் வரைக்கும் நம்ம சிங்கிள் லைன் செக்ஷன்ல தான் டிராவல் பண்ணி வந்தோம். காய்ஸ், எவனோ நம்ம வண்டியில போற போக்குல கீழே இருக்கிற ஏசி கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. உள்ள வந்து ஃபுல்லா வந்து அப்படியே ஹீட்டர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. யாராலையும் மூச்சு விட முடியல, ஒரே சண்டை. அப்புறம் வந்து இங்க ஏசி யூனிட் ஆன் பண்ண பிறகு ஏசி உள்ள ஓடிட்டு இருக்கு. இப்பதான் அத்தனை பேருக்கு உசுரே திரும்ப வந்திருக்குங்க. $95 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பச்சாவ் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BCOB. இங்க நம்ம வண்டி 28 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இந்த பச்சாவ் கட்சியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டிங்க. பச்சாவ் சிட்டில நம்ம வண்டி ஒரே ஒரு நிமிஷம் தாங்க நின்னுது. உடனே சிக்னல் போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வண்டிக்கு அடுத்து வரப்போற ஸ்டாப்பிங் சமாக்கியாலி ஜங்ஷன். அது இங்க இருந்து ஜஸ்ட் 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இந்த வண்டியோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேன். இந்த வண்டியில 2 அண்டர்சர்வ் கோச்சஸ் இருக்கு, 5 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கு, 10 தேர்ட் ஏசி இருக்கு, 3 செகண்ட் ஏசி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஏசி இந்த வண்டியில கிடையாது. மணி 6 ஆக போகுது காய்ஸ். வெளியில வெயில் பாத்தீங்களா? நம்ம ஊர்ல 3 மணி வெயில் போல இருக்குங்க. செம்மையான அனல். $111 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சமாக்கியாலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SIOB. இங்க நம்ம வண்டி 18 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இந்த சமாக்கியாலி பாத்தீங்கன்னா கட்ச் மாவட்டத்துக்குள்ள இருக்குங்க. இந்த சமாக்கியாலி கட்ச் டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஊருங்க. அதனால இங்க நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சமாக்கியாலி ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் திரங்கதராங்க. அது இங்க இருந்து 116 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ நம்மளுக்கு 100 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன்னிங் இருக்குங்க. இந்த வண்டியில நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோம். ஒரே ஒரு கிராசிங் கூட நம்ம இன்னும் கேப்சரே பண்ணலாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு அவ்வளோ ஒரு கிராசிங்லாம் எதுவுமே கிடையாது. பச்சாவ் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வந்தது இல்லையா, அங்க ஒரு கிராசிங் இருந்தது, ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கூட. ஆனா அந்த வண்டியை இன்னைக்கு கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நோ கிராசிங். அகமதாபாத் போனாலும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நைட் ஆயிடும். ஸோ வந்து எந்த கிராசிங்கையும் எடுக்க முடியாது போலங்க. வடிவேலு காமெடியில வருமே, என்னடா ஒரே வெட்ட வெளியா இருக்கு. அதே போலதாங்க வெளியில ஃபுல்லா கண்ணு கேட்கிற தூரம் வரைக்கும் எதுவுமே கிடையாது, வெறும் உப்பளை மட்டும் தாங்க, ஒரு வீடு கூட இல்லைங்க.
நீங்க ஒருவேளை இந்த வண்டியில சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஷாலிமார் போற வீக்லி எக்ஸ்பிரஸ்ல போறவங்களா இருந்தா இங்க பாருங்க சீட் நம்பர் எல்லாமே அப்படியே இன்வர்ஸா இருக்குங்க. 33, 34, 35 வரும். அதாவது லோயரு மிடில் அப்பர்னு வரும். இங்க அப்படியே மாறி இருக்கு. மாத்தி எங்க மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க இத 35 மேல அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள சீட் நம்பர் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைங்க. உட்காரும் போது என்னுடைய சீட் அது, உன்னுடைய சீட் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வருது. லோயர் பர்த்னு வந்தாலே உங்களுக்கு ஜன்னல் ஓரமாக தான் உட்காரணும். நீங்க வந்து அப்பரா இருந்தா இந்த லாஸ்ட்ல உட்காரணும், மிடிலா இருந்தா சென்டர்ல உட்காரணுங்க. இப்படிதான் வந்து ஆர்டர் இருக்கும். ஸோ பார்த்து உட்காருங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம திரங்கதரா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் DHG. இங்க நம்ம வண்டி 28 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இப்பதான் நம்ம வண்டி சுரேந்தர் நகர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வந்திருக்கு. இவ்வளோ நேரம் கட்சிக்குள்ள தாங்க இருந்தோம். அப்ப அது எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு பாத்துக்கோங்க. இந்த திரங்கதரா பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்குக்கு ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இந்த குஜராத்ல. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுரேந்தர் நகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். ஸ்டோன் ஒர்க் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சிற்ப வேலைகள் வந்து அவ்வளோ வந்து நுணுக்கமா இருக்கும். ஸோ அதனால இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸா இருக்குங்க. திரங்கதரா ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் அகமதாபாத் ஜங்ஷனுங்க. அது இங்கிறது 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்பதாங்க இருட்டவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அகமதாபாத் வந்த உடனே திரும்பவும் நம்ம பிளாக கண்டினியூ பண்ணலாம். நம்ம புஜ் ஷாலிமார் எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் எடுத்துட்டு போனாங்க. இது வந்து வெஜ் தாலிங்க. இதோடைய பிரைஸ் 120 ருபீஸ். இது வந்து எக் பிரியாணிங்க. இதோடைய பிரைஸ் வந்து 100 ருபீஸ். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வண்டியில இப்போ வெஜ் தாலி வாங்கியிருந்தோம் இல்லையா, சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா வந்து பசி ஆறிடுச்சு. அதே போல எக் பிரியாணியும் பாத்தீங்கன்னா செம்ம வாசனையா நல்லா உருப்படியா செஞ்சு வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. Guys, welcome to Ahmedabad. 358 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம அகமதாபாத் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ADI. இங்க நம்ம வண்டி 6 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க பாருங்க நம்ம வண்டியில ஏறதுக்கு இடமே இல்லைங்க. உள்ள போறதுக்கு இடம் இல்லை, வெளியில வர்றதுக்கு இடம் இல்லை. செம்ம ரஷ்ஷுங்க வண்டி. பின்னாடி பாத்தீங்கன்னா ஜனத்தை உள்ள இன்னும் ஏறவே இல்லைங்க. இறங்குறவங்களே இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வண்டியில உங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டா இங்க அகமதாபாத்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெயின்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தங்கதரா வரும்போதே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடுறாங்க. ஸோ வந்து இஷ்யூ இல்லைங்க நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு. இங்க அகமதாபாத்ல நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. சொல்ல போனா இங்க ஒரு லேக் ஒன்று இருக்கு. நம்ம சேனல்ல அந்த பிளாக் இருக்கு, கண்காரியா லேக். அதுக்கு வந்து போய் நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம். கோயிலுக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா 100 ஏக்கர்ஸ்ல சுவாமி நாராயண் கோவில் காந்தி நகர்ல இருக்குங்க. அதுக்கும் நீங்க போய் ஜாலியா சுத்தி பார்க்கலாம். அகமதாபாத் ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் ஆனந்த் ஜங்ஷனுங்க. அது இங்கிருந்து 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இப்போ நான் உள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆனந்த் வந்த உடனே திரும்பவும் வரேங்க.
Guys, welcome to the milk capital of India. 423 kilometer distance cover பண்ணி நம்ம ஆனந்த் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் ANND. இங்க நம்ம வண்டி 3 minutes பிஃபோராவே உள்ள வந்துருச்சுங்க. நம்ம வண்டிக்கு அகமதாபாத்ல இருந்து ஆனந்த் வரதுக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி பிஃபோர் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க ஆனந்த் ஸ்டேஷன் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அமுலோடைய பெரிய ஃபேக்டரி இருக்குங்க. இங்க இருந்து நிறைய மில்க் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இது மில்க் கேபிட்டலா இருக்குங்க. ஆனந்த் ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் சையாபுரி. அது இங்க இருந்து 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. சாயந்தரம் நம்ம புஜ்ஜில இருந்து கிளம்பும் போது அவ்வளோ ஒன்றும் சில்லுன்னு இல்லைங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்கு. கோச்சு சூப்பரா இருக்குங்க. ஃபோர் 56 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சாயாபுரி ரீச் பண்ணிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் CYI. இங்க நம்ம வண்டி 13 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இந்த சாயாபுரி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வடோதராக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு ஸ்டேஷனுங்க இது. நம்ம வண்டி ரத்லாமுக்கு போனோங்க. அதனால வடோதரா C கேபின் D கேபின் வழியா நம்மள பைபாஸ் பண்ணி சையாபுரியில ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா வடோதரா ஒரு 6 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. நம்ம வண்டி டிபார்ட்டட் ஃப்ரம் சாயாபுரிங்க. நம்ம வண்டிக்கு இதுக்கப்புறமா வரப்போற ஸ்டாப்பிங் ரத்லாம் ஜங்ஷன். அது இங்க இருந்து 253 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. ஸோ இப்போ நான் போய் தூங்க போறேன். காலையில எழுந்து ரத்லாம் வந்த பிறகு பிளாக கண்டினியூ பண்றேங்க. வணக்கம் மக்களே. 3 hours ஜேர்னிக்கு பிறகு நம்ம வண்டி ரத்லாம் ஜங்ஷன் ரீச் பண்ண போகுதுங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு ஸ்டேஷனுக்கு உள்ள போறதுக்கு. வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். செவன் 709 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வண்டி ரத்லாம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்குங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் RTM. இங்க நம்ம வண்டி 10 மினிட்ஸ் பிஃபோரா உள்ள வந்துருச்சுங்க. இந்த ரத்லாம் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்குள்ள இருக்குங்க. நைட் வந்து நம்ம வண்டி சையாபுரியில நின்னது இல்லையா, அதுதான் குஜராத்ல கடைசி ஸ்டாப்பிங் நம்மளுக்கு.
அந்த காலத்திலேயே இந்த மத்திய இந்தியாவில் இருந்து வணிகம் செஞ்ச ஒரே ஒரு ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரத்லாம் மட்டும்தாங்க. இந்த ரத்லாம்ல இருந்து தான் டொபாக்கோ, சால்ட்டு, ஓபியம் இது போன்ற பொருட்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிக நகரமாக இருந்திருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சிட்டி இந்த மத்திய பிரதேஷ் உள்ளங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட நிறைய பட்டு துணிகளை வாங்கி இங்கிருந்து தான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ரத்லாம்ல சாரீஸ் ரொம்ப ஃபேமஸுங்க. அதே போல ரத்லாம் கோல்டு ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் இங்க வந்து இங்க கிடைக்கிற தங்கத்துல நகை செஞ்சு அதை கொண்டு போய் வெளியில வித்து நல்ல வியாபாரம் செய்யறாங்க. அதே போல ரத்லாமி சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்ட் ஸ்நாக்ஸ் இருக்கு. அதுவும் ரத்லாம்ல ரொம்ப ஃபேமஸுங்க. ரத்லாமுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் நாக்டா ஜங்ஷனுங்க. ஆனா அந்த ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். நேரா வந்து உஜ்ஜைன் வந்த உடனே நம்ம பிளாக திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ போய் தூங்கணுங்க. வெல்கம் டு த சிட்டி ஆஃப் மகாகால். 805 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான உஜ்ஜைன் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு UJN. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்துல 3வது ஜோதிர்லிங்கமான மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இந்த உஜ்ஜைன்ல தாங்க இருக்கு. அதை தரிசனம் பண்றதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம புஜ்ஜில இருந்து உஜ்ஜைனை வந்து சேர்ந்திருக்கோங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.